வணக்கம். வாங்க இன்னைக்கு புரோட்டீன் ரிச் பன்னீர் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது கூடவே வெற்றிவேர் தண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ இந்த வெயிலுக்கு நமக்கு நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். தண்ணியில் இந்த வெற்றிவேரை ஒரு 4-5 மணி நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். வெற்றிவேர் தண்ணி பார்த்திங்கன்னா பிளட் பியூரிஃபை பண்ணும், நமக்கு மன அழுத்தத்தை நீக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர். இது வீட்டிலே செஞ்ச பன்னீர் தாங்க. இது பன்னீர் இதை மாதிரி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாங்க. வெங்காயம், ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுங்க. ஒரு இதழாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இதில் சேர்த்துடலாங்க. அடுத்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். இந்த சேலடுக்கெலாம் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி நல்லா இருக்காதுங்க. இதை மாதிரி ஜாம் தக்காளி தான் நல்லாயிருக்கும். இந்த நடுவில் இருக்கிற பகுதியை எடுத்துடலாங்க, இந்த வெள்ளையாக இருக்கிற பகுதி. இப்போ தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு, குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி. அதையும் இதில் சேர்த்துடலாங்க. அடுத்தது குடமிளகா கட் பண்ணிக்கலாம். குடமிளகாவும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ பைனாப்பிள் கட் பண்ணிடலாம். இந்த நடுவில் இருக்கிற பகுதியை எடுத்துடலாங்க. இப்போ பைனாப்பிளும் கட் பண்ணியாச்சுங்க. பைனாப்பிளும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிடலாங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு கொஞ்சமாக லெமன் எடுத்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு லெமன் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும். ஆலிவ் ஆயில் பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிறது ஆலிவ் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது கூடயே நம்ம லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா மிக்சட் ஹெர்ப்ஸுங்க. மிக்சட் ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி நம்ம மிக்சட் ஹெர்ப்ஸ் இல்லைனாலும் அதுக்கு பதில் இது ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போங்க. இந்த இலையை காய வச்சுட்டு பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதோடைய வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். மிக்சட் ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸிங்கை இதில் விட்டுடலாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் இது கூட. இப்போ நமக்கு பன்னீர் சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.